கட் பண்ணிட்டியாடா? ஏய் மரா, நீங்க 3 பேர் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு சமையல் எங்க கையால தான். மாமா, எங்க வேலையை எடுத்துக்கிட்டு முதல்ல போங்க. எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் நாங்க செய்யக்கூடாதா என்ன? ஆமா, ஏன் எங்களுக்கு சமைக்க தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா என்ன? எங்களோட சமையல் குரு மாறன் இருக்கான். சும்மா பட்டையை கிளப்புவான், தெரியும்ல. எல்லாம் சரிதான். கிச்சனை கந்த கோலம் பண்ணி வச்சிருவீங்க. ஒரு பொருளை எடுத்த இடத்துல வைக்க மாட்டீங்க, பாத்திரத்தை கழுவ மாட்டீங்க, கண்டதையும் கந்த இடத்துல சிந்தி வைப்பீங்க. அதெல்லாம் யார் சுத்தம் பண்ணுவா? மேடம் போதும், ஓவரா இருக்கு. நாங்க கிச்சனை கந்தரகோலம் பண்ணுவோமா? சமைச்சு முடிச்சு வரும்போது நீங்க கிச்சனை எப்படி விட்டு போனீங்களோ அப்படியே இருக்கும். ஓகேவா? எல்லாத்தையும் நாங்க சுத்தம் பண்ணிக்கிறோம், போதுமா? அவன் குடிக்கிற தண்ணியை கூட பொம்பளைங்களுக்கு எடுத்து கொடுக்க மாட்டேன்னு டார்ச்சர் பண்ணுவானுங்க. நாங்க உங்களுக்காக கிச்சன்ல இறங்கி சமைக்கலான்னு வந்தா குறை கண்டுபிடிக்கிறீங்களோ குறை? இவ்ளோ அலுப்பு பட்டுட்டு ஒன்னும் நீ சமையல்லாம் செய்ய வேணாம், வெளில போங்க. வீரா, என்னோட ஆசை ஒரு நாள் என் பொண்டாட்டிக்கு என் கையில சமைச்சு போடணும்னு ஆசை. அதான். ஓஹோ, கதை அப்படி போகுது. இதுதான் மாமா நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லிருக்கணும். பரவாயில்ல, ஓகே தான் மாமா. அப்படியே எங்களுக்கும் சேர்த்து சமைச்சிருங்க. கண்மணி, மாமா உன் மேல இருக்கிற பாசத்துல ரசிச்சு ரசிச்சு சமையல் பண்றாரு. ரொமான்டிக்கா லுக் கூட சொன்னா அண்ணியை கொலை பண்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கான். வீட்ல யாராவது இருக்கீங்களா? யார் அது? என் மனசு என்னையே கேள்வி கேட்டு கொல்லுது. அதான். அதுக்கு தப்பு பண்ணவங்கள போய் கண்டுபிடிக்க வேண்டியது தானே. இங்க எதுக்கு வந்தீங்க? எங்க சந்தேகம் இருக்குதோ அங்கதானே வரணும். ஸ்டேஷன்ல கூட்டிகிட்டு போய் விசாரிக்கலான்னு பார்த்தா ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்து மிரட்டுவீங்க. அதான் வீட்லயே வச்சு விசாரிக்கலான்னு வந்தேன். மேடம், நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் எங்க கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு பதில் தான். நாங்க எதுவும் பண்ணல மேடம். அப்படியா? ஏய், உன் அண்ணனை கொன்னது மாறந்தான்னு தெரிஞ்ச உடனே அவனை பழி வாங்கணும்னு தான் அவனோட அண்ணன் ராகவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ இந்த வீட்டுக்குள்ளேயே வந்தியாமே. மாறனுக்கும் உன் தங்கச்சிக்கும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் உன் தங்கச்சி வாழ்க்கை போனா கூட பரவாயில்ல, ஆனா நீ மாறனை கொல்லணும்னு துடிச்சியாமே. மேடம், தேவையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. இருப்பா, கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா கூட நீ இன்னைக்கு இந்த இடத்துல நின்னு என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க முடியாது. எப்பவும் உன் அண்ணி உன் கதைய பண்ணிருப்பாங்க. நீ கொலை பண்ணலன்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்த அந்த கோவம் அப்படியே உங்க அண்ணன் ராகவன் மேல டிரான்ஸ்பர் ஆயிருக்கு. இவனும் கொலை பண்ணலன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ உண்மையா கொலை பண்ணது விஜிதான்னு கோர்ட்ல தீர்ப்பு வந்துருச்சுல. அப்போ கண்மணியோட கோவம் யாரு மேல திரும்பும்? கண்மணி யார கொல்ல பாப்பா? என்ன பேசுறீங்க நீங்க? அவ வாயும் வயிறுமா இருக்கா. ஒரு புள்ளத்தாச்சி பொண்ணு எப்படி இந்த மாதிரிலாம் யோசிப்பா? யோசிப்பாமா, யோசிப்பா. மேடம், நீங்க சொன்ன எல்லாமே உண்மைதான். கண்மணி, இந்த கண்மணி அவங்க அண்ணனை கொன்னவங்கள சும்மா விட மாட்டா.
எனக்கு விஜய கொல்ற அளவுக்கு கோவம் வந்தது உண்மைதான். ஆனா என் தங்கச்சி வீராவும் மாறனும் எனக்கு புரிய வச்சாங்க. நான் கோவப்பட்டா அது என் குழந்தைக்கு ஆபத்துன்னு சொன்னாங்க. தேவையில்லாம வாய் விடுறாங்களே. விஜய எங்களால மன்னிக்கவே முடியாது. ஆனா அதே சமயத்துல அவளை பழி வாங்குறதா நினைச்சு என்னோட குடும்பத்தையும் நான் இழக்க விரும்பல. கண்டிப்பா உங்களுக்கு என் மேல கோவம் இருக்கும். ஆனா என்ன பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணியா கண்மணி? உன் அண்ணன் சாவுக்கு பழி வாங்க தான் இங்க வந்தியா? என்கிட்ட அன்பா பேசினது பழகுனது எல்லாம் பொய்யா கண்மணி? சொல்லு கண்மணி. என்னால அங்க இருக்கவே முடியல. நான் தான் முட்டாள் மாதிரி உன் பின்னாடி சுத்திட்டு இருந்தேனா? நான் தான் கண்மூடித்தனமா உன்னை லவ் பண்ணிட்டு இருந்தேனா? நான் இந்த வீட்டுக்கு பழி வாங்க தாங்க வந்தேன். உங்களை பிடிக்காம வேற பழியே இல்லாம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதுல எந்த டவுட்டும் இல்ல. எப்போ நான் உங்களோட உண்மையான அன்பை புரிஞ்சுக்கிட்டேனோ அப்போல இருந்து நீங்க எனக்கு கிடைச்சத பெரிய பாக்கியமா நினைச்சிட்டு இருக்கேன். அது நீங்க தான் ஆக்சிடென்ட் பண்ணீங்கன்னு எப்போ எனக்கு தெரிஞ்சதோ அப்ப என்னால அதை ஏத்துக்க முடியலங்க. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. அதனாலதாங்க உங்களை விட்டு விலகி விலகி போயிட்டு இருந்தேன். அதுக்கு உங்க மேல இருந்த கோவம் காரணம் இல்லைங்க. உங்க மேல இருந்த காதல் தான் காரணம். கண்மணி அழாத கண்மணி, ப்ளீஸ் அழாத கண்மணி. அதெல்லாம் பழசுங்க. பழச பத்தி யோசிச்சு இப்ப நீங்க என்ன விலகிறாதீங்க. கண்மணி, என் வாழ்க்கையை நீதான் கண்மணி. உன்னை நான் விலகுனா நானா இருக்க முடியாது கண்மணி. அழாத அழாத கண்மணி.